வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்தியன் பாலிட்டி இந்த கிளாஸ்ல வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பத்தி பார்ப்போம். அடிப்படை உரிமைகள். ஸோ லாஸ்ட் கிளாஸோட முக்கியமான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முடிச்சிட்டோம், டிபிஎஸ்பி முடிச்சிட்டோம். அடுத்தது அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இந்த அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இது பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படியே லைனாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? பார்ட் 3 முடிச்சோம், பார்ட் 4 பகுதி 4. இது என்ன அப்படின்னா பகுதி 4 ஏ, பகுதி 4 ஏ, பார்ட் 4 ஏ. ஏன் இது நடுவில் இருக்கு அப்படின்னா, ஏன்னா நடுவில் சேர்த்திருக்காங்க. கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணி ஒரு சட்ட திருத்தம் மூலியமா, அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலியமா அமெண்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை சேர்த்திருக்காங்க. இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல அமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அமெண்ட்மெண்ட்டோட நம்பர் முக்கியம். அதாவது எந்த ஆண்டு நம்ம அமெண்ட் பண்ணாங்க, எத்தனாவது முறையா அமெண்ட் பண்ணியிருக்காங்க. 1, 2, 3, 4 எல்லாத்தையும் அமெண்ட் பண்ணிட்டு வரும்போது 42வது முறையா கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணாங்க. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1974. ஸோ இந்த 42nd அமெண்ட் பண்ணும்போது என்ன 1976, 1976. ஓகேவா? இப்போ 42nd அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அடிப்படை கடமைகள்னு ஒன்று வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல இல்லாமல் இருக்கு. அப்போ வந்து மக்களுக்கு வந்து அடிப்படை கடமைன்னு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமதி இந்திரா காந்தி அவங்களோட பிரைம் மினிஸ்டர்ஷிப் அப்போ இதை வந்து கொண்டு வராங்க. ஸோ நிறைய சோர்சஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? ஒரு இது கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு இதுவும் ஒரு கண்ட்ரிலேருந்து எடுத்த மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ ரஷ்யா 2ஆ உடையறதுக்கு முன்னாடி இருந்த யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து எடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறதும் டிபிஎஸ்பி அப்படிங்கிறதுக்கும் ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்தையும் ஜஸ்டிஸபிளாக இருக்காது. அது கண்டிப்பாக போய் கோர்ட்டில் கேட்க முடியாது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னெல்லாம் கடமைகள்னு கொடுக்குறாங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் பண்ணல அப்படின்னா உங்களை போய் கோர்ட்லலாம் கேஸ் போட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டியூட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 டியூட்டிஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை அமெண்ட் பண்ணாங்க, 86வது அமெண்ட்மெண்ட். அப்போ இன்னொரு டியூட்டிஸை ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ தற்போது கான்ஸ்டியூஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 அடிப்படை கடமைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 11 அடிப்படை கடமைகளும் என்ன என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். பார்ட் 4ஏன்னு புதுசா ஒரு பகுதி ஆரம்பிச்சதும் இல்லாம ஒரே ஒரு ஆர்டிகல் தான் சேர்த்திருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஒரே ஒரு ஆர்டிகல். லாஸ்ட் எதோட முடிச்சோம்? 35ல இருந்து 51 வரைக்கும் பார்த்தோமா? டிபிஎஸ்பி. அடுத்த ஆர்டிகல் 51A அப்படிங்கிற ஒரு ஆர்டிகலை சேர்த்தி இருக்கக்கூடிய 11 ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் 51Aலயே கொடுத்துட்டாங்க. இப்போ 51A சப்செக்ஷன் 1, சப்செக்ஷன் 2, சப்செக்ஷன் 3 அப்படின்னாலும் ஓகே. சப்செக்ஷன் ABCDEF அப்படின்னாலும் ஓகே. இல்லை நடுவில் ஒரு ஆர்டிக்கலை டெலிட் பண்ணியிருக்காங்க, அதையும் நான் சொல்கிறேன். ஒரு ஆர்டிக்கலை மறுபடியும் ஃபண்டமெண்டல் டியூட்டியாக இருந்தால் ஒன்றா மறுபடியும் தூக்கிட்டாங்க, கொண்டு வந்துட்டு மறுபடியும் 1 தூக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் 1 சேர்த்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். இப்போ அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது வந்து 1976 ஸ்ரீமதி இந்திரா காந்தி பீரியட் அப்போ நம்ம மக்களுக்கு வந்து உரிமைகள் கொடுத்தாச்சு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்தாச்சு. ஆனால் சில கடமைகள் சிட்டிசன்ஸ்க்கு இருக்கு, நம்ம மக்களுக்கு வந்து சில கடமைகளும் இருக்கு. அந்த கடமைகளையும் நம்ம வெளிப்படையாக கான்ஸ்டியூஷன்ல சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஐடியா வந்துச்சு ஃபர்ஸ்ட், இந்த மாதிரி அடிப்படை கடமைகள் கொண்டு வரலாம் அப்படிங்கும்போது ஒரு கமிட்டி ஒன்று ஆரம்பிச்சாங்க. அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ல என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 9 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ ஒரு கமிட்டி வந்திருக்கு அப்படின்னா அந்த கமிட்டியோட ஹெட் யாரு, இது வந்து கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன். அந்த கமிட்டியோட ஹெட் யாரு, அதான் அந்த கமிட்டியோட பெயர் ஸ்வரான் சிங் கமிட்டி. ஸ்வரன் சிங் கமிட்டி. ஸோ இவர் தான் வந்து அந்த கமிட்டியோட ஹெட். ஃபார்மர் ஐஎஃப்எஸ் செக்ரட்டரியா இருந்தவர், ஃபாரின் செக்ரட்டரியா இருந்த ஸ்வரான் சிங் அவரோட தலைமைக்கு கீழே ஒரு கமிட்டி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கமிட்டி கடைசியா எல்லா ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணி ஒரு 10 ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 9 ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. அந்த 9 ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டியில குறிப்பிடுறாங்க. இந்த பார்ட் 4ஏல ஃபர்ஸ்ட் அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இந்த அடிப்படை கடமைகளை பற்றி இருக்கக்கூடிய முக்கியமான சில ஃபீச்சர்ஸ், அம்சங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல எங்கிருந்து எடுத்திருக்காங்க? யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து எடுத்துறாங்க. முதல் முக்கியமான ஒரு ஃபேக்ட் சோவியத் ரஷ்யாவிலேருந்து எடுக்கப்பட்டது. அடுத்ததா இன்னொரு ஃபேக்ட் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, இப்போதான் சொன்னேன், கான்ஸ்டியூஷன் அமலுக்கு வரும்போது 1950 ஜனவரி 26 இந்த அடிப்படை கடமைகள்னு ஒரு விஷயம் இருந்துச்சா அப்படின்னா அடிப்படை கடமைகள் ஒரு விஷயம் இல்லை. அந்த அடிப்படை கடமைகள் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிபேட் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் நடந்துச்சு. அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து நம்ம மக்களுக்கு வந்து அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை,
உலக டெமோக்ராட்டிக் உலக நாடுகள் இருக்கக்கூடிய ஜனநாயக நாடுகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஜனநாயக நாட்டிலயும் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற ஒண்ணு இல்ல. ஜப்பான தவிர. ஸோ அதனால வந்து நம்மளும் டெமோக்ராட்டிக்கா இருக்கோம், ஜனநாயகமா இருக்கோம். ஜனநாயக நாட்டுல கடமையா ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல குறிப்பிட வேணாம். அப்படிங்கிறத ஒரு தெளிவு இருந்தனால ஃபர்ஸ்ட் கொண்டு வராம இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி பீரியட்ல மறுபடியும் கொண்டு வரணும்னு ஒரு கட்டாயம் வந்த உடனே ஸ்வராஜ் சிங் கமிட்டி மூலியமா அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் அசல் அரசியலமைப்பு ஒரிஜினலா அரசியலமைப்பு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. லேட்டரா 42வது அமெண்ட்மென்ட்ல கொண்டு வந்தாங்க. இப்ப காங்கிரஸ் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி செட்டப் பண்ணியிருக்காங்க. கமிட்டியோட ஹெட் ஸ்வராஜ் சிங் 1976. இதோட நெசசிட்டி எப்போ வந்துச்சு அப்படின்னா 74, 75, 76 அப்போ அவசர காலம் எமர்ஜென்சி பீரியட் இருந்துச்சு. ஸோ அந்த எமர்ஜென்சி பீரியட் அப்போ இதோட அவசியம் தேவைப்பட்டதுனால அதுக்கப்புறம் கொண்டு வரப்பட்டது தான் இது. எமர்ஜென்சி பீரியடுக்கு அப்புறம் 42வது அமெண்ட்மென்ட்ல நிறைய விஷயங்களை மாத்திருப்பாங்க கான்ஸ்டிடியூஷன்ல. மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா? 42nd அமெண்ட்மென்ட் மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 42nd அமெண்ட்மென்ட்ல கொண்டு வந்தது தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படிங்கிற ஒண்ணு எமர்ஜென்சி பீரியட் அப்போ கொண்டு வந்தது. எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க? பகுதி 4A ஒரு புதுசா ஒரு பார்ட் கிரியேட் பண்ணி பகுதி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரே ஒரு ஆர்டிகல் தான். ஆர்டிகல் 51Aலயே இருக்கக்கூடிய சப்செக்ஷன் 1, 2, 3 ஃபர்ஸ்ட் 9 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 10. இப்ப தற்போது ஃபண்டமெண்டல் டியூட்டி எடுத்து பார்த்தா மொத்தம் 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் குறிப்பிட்டிருக்காங்க. லாஸ்ட்டா பாத்தீங்கன்னா 86வது அமெண்ட்மென்ட் 2002 எஜுகேஷன் ரிலேட்டடா. இப்ப இந்த 86வது அமெண்ட்மென்ட் ரொம்ப முக்கியம். 86வது அமெண்ட்மென்ட் 2002 அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லயும் அமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆர்டிகல் 21A. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டிபிஎஸ்பிலையும் அமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆர்டிகல் 46. அதே மாதிரி பார்ட் 4Aலயும் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 3லயும் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 4A. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டி, டிபிஎஸ்பி 3லயுமே அமெண்ட்மெண்ட் பண்ணி 3 ஆர்டிகலை சேர்த்திருக்காங்க அந்த பர்டிகுலர் அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் மூலியமா. நான் ஜஸ்டிசபிள் நீதிமன்றத்துல போயிட்டு இதுக்கான நீதியை வந்து கேட்க முடியாது. இது ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னு கேட்க முடியாது. இது ஏன் நீ பண்ணல அப்படின்னும் கேட்க முடியாது. சேம் லைக் அஸ் டிபிஎஸ்பி. இப்போ அந்த இருக்கக்கூடிய எல்லா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் என்ன அப்படிங்கிறது லைனா பார்த்துக்கலாம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மனப்பாடம் பண்ணி கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஏதாச்சும் நிமோனிக்ஸ் இருக்கும். இந்த நிமோனிக்ஸ் வச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இல்ல படிச்சும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏதோ இதுல இருக்கக்கூடிய ஒரு 4, 5 மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதியை வந்து எலிமினேட் பண்ணி அந்த மாதிரிலாம் போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முதல் ஃபண்டமெண்டல் டியூட்டி என்ன? இது வந்து அடிப்படை கடமைகளா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சிட்டிசனும் கண்டிப்பா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அடிப்படை கடமைகளா கொடுத்துருக்காங்க. இதை வயலேட் பண்ணா உங்களை வந்து கோர்ட்ல கேஸ் போட முடியாது. உங்க மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. ஆனா இதுக்கு ரிலேட்டடா சில சட்டங்கள் போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டி பாருங்க. அரசியலமைப்பு சட்டப்படி நடத்தல் மற்றும் தேசிய கீதம் ஆகட்டும், தேசிய கொடி ஆகட்டும், தேசிய சின்னங்கள் ஆகட்டும், இதை மதிக்கணும். ஃபண்டமெண்டல் டியூட்டி. இதை பண்ணலன்னு சொல்லிட்டு உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. உங்க மேல கேஸ் போட முடியாது. ஆனா இதை பேஸ் பண்ணி ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. ஸோ நேஷனல் ஆந்தம், நேஷனல் ஃபிளாகை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் மூலியமா உங்களை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அரெஸ்ட் பண்ணலாம். அபைட் பை த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் இட்ஸ் ஐடியல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், த நேஷனல் ஃபிளாக் அண்ட் நேஷனல் ஆந்தம். இதான் வந்து முதல் ஃபண்டமெண்டல் டியூட்டி. இரண்டாவதா பார்த்தீங்கன்னா செரிஸ் அண்ட் ஃபாலோ த நோபல் ஐடியல்ஸ் தட் இன்ஸ்பயர் த நேஷனல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். நாட்டின் விடுதலை போராட்ட வீரர்கள் அவங்களோட வரலாறுகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நினைச்சு நீங்க போற்ற வேண்டும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. செரிஸ் அண்ட் ஃபாலோ த நோபல் ஐடியாஸ். ஸோ நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணலன்னு உங்க மேல அரெஸ்ட் பண்ண முடியாது, கேஸ் பண்ண முடியாது. இது பண்ணணும். ஃபண்டமெண்டல் டியூட்டி. அப்ஹோல்ட் அண்ட் ப்ரொடெக்ட் த சாவர்னிட்டி, யுனைட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. இந்தியாவின் இறையாண்மை. சாவர்னிட்டினா என்ன டீட்டெயிலா பார்த்தோம் இல்லையா? பிரியாம்பல்ல சாவர்னிட்டினா இறையாண்மைனா என்னன்னு பார்த்தோம். கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சாவர்னிட்டினா என்னன்னு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதோட பேசிக் விஷயம் புரியல அப்படின்னா அந்த 4 ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணி ஆன்சர் அரைவ் பண்ண முடியாது. யுனைட்டி ஒற்றுமை மற்றும் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது ஒருமைப்பாட்டையும் சொல்லுவாங்க. ஒரு நேர்மையும் சொல்லுவாங்க. இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது டைரக்டா அதுக்கு உண்டான மீனிங் நேர்மை. இந்த இடத்துல அதுக்கு உண்டான மீனிங் ஒருமைப்பாடு. ஸோ இதையும் வந்து பேணி காக்கணும். அப்ஹோல்ட் அண்ட் ப்ரொடெக்ட் த சாவர்னிட்டி, யுனைட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த கண்ட்ரி. நான்காவதா டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷனல் சர்வீஸ் when called upon to do so. கண்ட்ரி வந்து டிஃபெண்ட் பண்ணணும். அழைக்கப்பட்டா நாட்டுக்கு வந்து உங்களோட சேவையை வந்து கொண்டு வந்து கொடுக்கணும்
கண்டிப்பா இது வந்து அடிப்படை கடமை தான். கண்டிப்பா குடுக்கணும்னு இல்ல. வேறஸ் ரஷ்யால எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து மிலிட்டரில போய் சர்வ் பண்ணணும். சவுத் கொரியால எடுத்துட்டீங்க அப்டின்னா, ஒரு பர்ட்டிகுலர் 36 மாசம். இஸ்ரேல்ல வந்து ஒரு சிட்டிசன் கண்டிப்பா அவன் 36 மாசம் அவன வாழ்நாள்ல அவன் மிலிட்டரிக்கு சர்வ் பண்ணியே ஆவணும். ஏதோ ஒரு வகையில. அந்த மாரி நெறைய நாடுகள்ல கண்டிப்பா மிலிட்டரில சர்வ் பண்ணணும் அப்டிங்கிற சில ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் வந்து குடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்தியால பார்த்தீங்க அப்டின்னா, அது ஃபண்டமெண்டல் டியூட்டில வச்சிருக்காங்க. அடிப்படை கடமைகள் தான். கண்டிப்பா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடிப்படை கடமையில வச்சிருக்காங்க. டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷனல் சர்வீஸ் வென் கால்ட் அப்பான் டு டூ சோ. அழைக்கப்பட்டால் நாட்டின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட தேச சேவை செய்ய வேண்டும் அப்டிங்கிறதும் ஒரு அடிப்படை கடமை தான். 4 கடமைகள் பார்த்திருக்கோம். 5வதா பார்த்தீங்க அப்டின்னா, ப்ரமோட் ஹார்மனி அண்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் த காமன் பிரதர்ஹுட் ஃப்ரெட்டர்னிட்டின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெட்டர்னிட்டி அப்டிங்கிற வார்த்தை வேற எங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்? பிரியாம்பிள்ல பார்த்தீங்கன்னா, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது பிரான்ஸ் நாட்டிலேருந்து எடுத்தப்பட்ட வார்த்தை. ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறதும் பிரதர்ஹுட் மீன் பண்ணுது. ஒரு சகோதரத்துவம். ப்ரொடெக்ட் ஹார்மோனி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட் amongst all the people of India, transcending religious, linguistic, and regional or sectional diversities, and to renounce the practices derogatory to the dignity of the woman. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். Renounce practices derogatory to the dignity of the woman. விமனோட டிக்னிட்டியை பாதிக்கிற வகையில் ஏதாவது ப்ராக்டிசஸ் பண்றீங்க, சிசுக்குலை, இன்ஃபான்டிசைடு, இந்த மாதிரி விமனோட டிரோகேட்டரி, விமனோட டிக்னிட்டியை பாதிக்கிற மாதிரி ஏதாவது பண்றீங்க அப்படின்னா உடனே கைவிட்டுறணும். சமய, மொழி மற்றும் பிற வேறுபாடுகளை கடந்து இந்திய மக்கள் அனைவர் மனதிலும் சகோதரத்துவமும் இணக்கமும் ஏற்பட பாடுபட வேண்டும். அடுத்ததா டு ரினவுன்ஸ் பிராக்டிஸ் டெரோகேட்டரி டு த டிக்னிட்டி ஆஃப் த உமன் அப்படின்னு சொன்னா, விமனுக்கு ஏதாவது அவங்களோட டிக்னிட்டி, அவங்களோட ரெஸ்பெக்ட் அதை பாதிக்கிற வகையில் ஏதாவது ஆக்ட் இருந்துச்சுன்னா உடனே கைவிட வேண்டும். இதையும் வந்து சப்செக்ஷன் 5ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, வேல்யூ அண்ட் பிரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் கண்ட்ரிஸ் காம்போசிட் கல்ச்சர். நம்முடைய பண்பாடு மற்றும் பன்முக பாரம்பரிய கலாச்சாரத்தின் மேன்மையை மதித்து பாதுகாத்தல் வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி. ரிச் ஹெரிட்டேஜ், அதான் நம்ம பார்த்தோம்ல, நேஷனல் இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயம் உங்களோட கடமை. போயிட்டு அங்க இருக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அழிக்கக்கூடாது. அங்க போய் கிறுக்கி வைக்கிறது, செவுத்துகளை கிறுக்கிறது, கல்லை உடைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நேஷனலி இம்பார்ட்டன்டான பிளேஸை பண்ணக்கூடாது. இந்த ஆக்ட் படி இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி படி உங்களை எதுவும் சொல்ல முடியாது. ஆனா இது பேஸ் பண்ணி ஒரு ஆக்ட் போட்டிருக்காங்க. அந்த ஆக்ட் படி வேண்டலைசிங் சொல்லுவாங்க. வேண்டலைசிங், இந்த மாதிரி பப்ளிக்கா இம்பார்ட்டன்ஸ், நேஷனல் இம்பார்ட்டன்ஸான இடத்த வந்து நீங்க ஏதாவது சிதைக்கிறீங்க அப்படின்னா வேண்டலைசிங் கேஸ் போட்டு உங்களை வந்து அது மூலியமா உங்க மேல ப்ராசிக்யூஷன் போடுவாங்க, உங்க மேல கேசஸ் போடுவாங்க. இது பாத்தீங்கன்னா பின்னாடி ஆட் பண்ணப்பட்ட ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி. Protect and improve the natural environment, including forests, lakes, rivers, and wildlife, and to have compassion for living creatures. Compassion அப்படிங்கிறது ஒரு நேசம், லவ் அப்படிங்கிறது. காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் வனவிலங்குகள் உள்ளிட்ட இயற்கை சூழலை பாதுகாத்தலும் மற்றும் அதன் தரம் உயர்த்தலும் அப்படிங்கிறது ஒருத்தரோட கடமை. இந்தியன் சிட்டிசனோட கடமை அப்படிங்கிறதும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான். ஃபாரினர்ஸுக்கு இல்ல, ஏலியன்ஸுக்கு இல்ல. நம்ம ஒரு இன்னும் பார்த்தோம் இல்லையா, சிலது ஃபண்டமெண்டல் விஷயங்கள்லாம் 2 பேத்துக்கும் பார்த்தோம். சிட்டிசன் ஆஸ் வெல் அஸ் நான் சிட்டிசன்ஸ், ஐ மீன் ஃபாரினர்ஸ்க்கு பார்த்தோம். அடிப்படை கடமைகள் வந்து வெறும் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான். காடு, ஏரி, ஆறு மற்றும் வனவிலங்குகள் உள்ளிட்ட இயற்கை சூழலை பாதுகாத்தலும் அதன் தரம் உயர்த்தலும் இது ஒரு கடமை தான். அடுத்ததா அறிவியல் உணர்வு, மனிதநேயம், ஆய்வு மனப்பான்மை ஆகியவற்றை வளர்க்க வேண்டும். டெவலப் சயின்டிபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் இன்குவரி அண்ட் ரிஃபார்ம். ஒரு சயின்டிபிக், இது பார்த்தீங்கன்னா ஒரு காந்தியன் பிரின்சிபல் தான். இதுக்கு ரிலேட்டடான ஒரு ஆர்டிகளும் பார்த்தோம் இல்லையா டிபிஎஸ்பியில். அனிமல் ஹஸ்பண்ட்ரி மற்றும் இந்த மாதிரி ரிசர்ச் ஃபீல்டில் வந்து மாடர்ன் சயின்டிஃபிக் லைனில் வளர்த்தணும் அப்படிங்கிறதும் குறிப்பிட்டிருந்தாங்க. ஆர்டிக்கல் அடுத்தது வந்து சப்செக்ஷன் 9, 51 சப்செக்ஷன் 9. சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் டு அப்சர்வ் வயலன்ஸ். பொது சொத்துக்களை பாதுகாத்தல் மற்றும் வன்முறையை கைவிடல். ரீசெண்டாக நிறைய ப்ரொட்டஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பொது சொத்து எல்லாத்தையும் போட்டு அடிச்சு உடைக்கிறாங்க இல்லையா. ஃபண்டமெண்டல் டியூட்டிலே இருக்கு, இது உங்க கடமை. பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை வந்து சேதப்படுத்தக்கூடாது. இதுல இருந்து உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. இப்போ ரீசெண்டாக நியூஸ் பேப்பர்ல இந்த வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்கூல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அடிச்சு உடைக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி கீழே தான் வரும். அது போயிட்டு நம்ம வயலன்ஸ் மூலியமா அடிச்சு உடைக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணா இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி மூலியமா உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஆனா
பப்ளிக் ப்ராப்பர்ட்டி சேதப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் மூலியமா யார் யார் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணாங்க அப்படிங்கிறத பின் பாயிண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணலாம். இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். இந்த மாதிரி ஒரு அஃபென்ஸ் ஆச்சு அப்படின்னா உங்களால எக்ஸாம்ஸ் எழுத முடியாது. பப்ளிக் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கியா, இப்போ நீங்க எக்ஸாம்ஸ் எழுதிட்டு படிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஒருவேளை உங்க மேல பப்ளிக் ப்ராப்பர்ட்டி சேதப்படுத்தி இருக்கிற மாதிரி உங்க மேல ஒரு கேஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களால எக்ஸாம்ஸ் எழுத முடியாது. அடுத்ததா வந்து 10வது சப்செக்ஷன்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, strive towards excellence in all spheres of individual and collective activity so that the nation constantly rises to higher levels of endeavor and achievement. தனிப்பட்ட அளவிலும் கூட்டு செயல்பாட்டிலும் மிகச்சிறந்த நிலையை அடைதல், அதன் மூலம் நாட்டை மேம்பாட்டிற்கு வழிவகுத்தல், இது ஒருத்தரோட அடிப்படை கடமையா இருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த 11 அடிப்படை கடமைகளும் படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வார்த்தைக்கும் மீனிங் என்ன, இதை படிச்சாலே இது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல வர மாதிரி பழக்கப்படுத்திக்கோங்க. ஏன் அப்படின்னா நிறைய ஆர்டிகல்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டிபிஎஸ்பி இது மூணு கன்ஃபியூஸ் ஆகும். முதல் தடவையா படிக்கிறீங்க, 2வது தடவையா படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2-3 தடவை படிக்கிற வரைக்கும் இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் ஒரு வரியா படிச்சு அதை என்ன பண்ணிடுங்க அப்படின்னா பரிச்சயம் ஆயிக்கோங்க. அடுத்தது மனப்பாடம் பண்ணுங்க. ஸோ முதலே மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுறது புரிஞ்சிச்சு அப்படின்னா தானா மனப்பாடம் ஆயிரும். படிக்க மனப்பாடம் ஆயிரும். முதல்ல பரிச்சயம் ஆயிக்கோங்க, அதுக்கப்புறம் மனப்பாடம் பண்ணிடுங்க. அடுத்ததா கடைசியா ஆர்டிகல் 51 சப்செக்ஷன் 11. இது ரொம்ப முக்கியம் இல்லையா? 86வது அமெண்ட்மெண்ட் 2002ல 3 சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. 3லயுமே பகுதி 3, பகுதி 4, பகுதி 4A கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி பகுதி 4A கொண்டு வந்த ஒரு திருத்தம் என்ன அப்படின்னா, 6ல இருந்து 14 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கான கல்விக்கான வாய்ப்புகளை வழங்குறது யாரோட கடமை அப்படின்னா ஸ்டேட்டோட கடமை. அது எங்க கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் கம்பல்சரியா கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்ட் 3ல வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஸ்டேட் கொடுத்தே ஆகணும். ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய கார்டியன்ஸ், பேரண்ட்ஸ் ஆகட்டும், கார்டியன்ஸ் ஆகட்டும், இது உங்களோட கடமை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன் இன் டு ஹிஸ் சைல்டு ஆர் வாட். டு ஹிஸ் சைல்டு அப்படிங்கிறது ஹிஸ் யார் அப்படின்னா, டு ஹிஸ் யார் அப்படின்னா நம்ம குழந்தை அப்படிங்கிறாங்க. பேரண்ட் ஆகட்டும், கார்டியன் ஆகட்டும், அவங்கள்ட்ட சொல்றாங்க உங்க சில்ட்ரனுக்கு நீங்க எஜுகேஷன் கொடுக்கணும், அதுக்கு உண்டான வழிவகைகளை செய்யுங்க அப்படிங்கிற பேரண்ட்ஸ் கிட்ட ஃபோர்ஸ் பண்றாங்க. ஆனா வேற ஸ்டேட் கிட்ட கமாண்ட் பண்றாங்க. ஸ்டேட் வந்து ஆர்டர் பண்றாங்க. 86வது அமெண்ட்மெண்ட்ல அந்த ஆர்டிகல் 21A மூலியமா ஸ்டேட் கம்பல்சரி ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் 6ல இருந்து 14 வயசுக்குள்ள இருக்கவங்க கொடுத்தாகணும். பிலோ 6 கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. டிபிஎஸ்பில இருக்கு. எபோவ் 14 கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். ஆனா 6ல இருந்து 14 கண்டிப்பா ஆரம்ப கல்வி கொடுத்தே ஆகணும். 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கான கல்விக்கான வாய்ப்புகளை வழங்குதல் 86வது சட்ட திருத்தம் 2002ல இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இருக்கக்கூடிய 11 அடிப்படை கடமைகள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நேஷனல் ஆந்தம், நேஷனல் ஃபிளாக் வந்து அபைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். 2வது நம்மளோட ஃப்ரீடம் மூவ்மெண்ட் ஆகட்டும், இந்த நம்மளோட சுதந்திரம் வாங்கி கொடுத்த அந்த வீரர்களாகட்டும், அவங்கள பத்தி அவங்களோட ஐடியாஸ், அவங்களோட நோபல் ஐடியாஸ் வந்து நம்ம செரிஷ் பண்ணணும், அதை பத்தி பின்தொடரணும் அப்படிங்கிறதும். 3வதா இந்தியாவோட இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை வந்து பேணி காக்கணும். 4வதா உங்களை எப்பாவது அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னா தேசத்திற்காக வந்து கண்டிப்பா வந்து சேவை வந்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது 4வது சப்செக்ஷன்லயும். அடுத்தது வந்து ஃப்ரெட்டர்னிட்டி, பிரதர்ஹுட் வந்து டெவலப் பண்ணும். விமனோட டிக்னிட்டியை டெரகேட் பண்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள், அவங்களோட டிக்னிட்டி, அவங்களோட ரெஸ்பெக்ட், அவங்களோட ஐடியாஸை பாதிக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா உடனே கைவிட வேண்டும். எக்ஸாம்பிள் அப்ப சதி இல்ல, எக்ஸாம்பிள் சதி கூட எடுத்துக்கலாம். சதி பார்த்தீங்கன்னா விமனோட டிக்னிட்டியை பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ அதெல்லாம் கைவிடணும் அப்படிங்கிற விஷயமும். அடுத்தது நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஹெரிட்டேஜ் பில்டிங் ஆகட்டும், சின்னங்களை வந்து போற்றி பாதுகாக்கணும். அதை எந்த விதமான டேமேஜும் பண்ணக்கூடாது. அடுத்ததா என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், வனவிலங்குகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சரத்துகள் கொடுத்தாங்க. ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த நேச்சுரல் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் ஃபாரஸ்ட், ரிவர், லேக்ஸ், வைல்ட் லைஃப் எல்லாத்தையும் பாதுகாக்கணும். கடைசி 4 சயின்டிஃபிக் டெம்பர், காந்தியன் பிரின்சிபல் அதுவும். அடுத்தது பொதுச்சொத்துக்கு தேசம் விளைவிக்க கூடாது அப்படிங்கிறது சப்செக்ஷன் 9லயும். அடுத்தது சப்செக்ஷன் 10ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூட்டு செயல்பாடு, அதாவது மிக சிறந்த நிலையை அடையறதுக்கு முன்னேற்பாடுகள் செய்யுங்க. ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவ் ஆக்டிவிட்டி, நேஷன் வந்து டெவலப் ஆகிருக்கும். கடைசியா அந்த எஜுகேஷன் ரிலேட்டடா 6ல இருந்து 14 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்டியனுக்கும் பேரண்ட்டுக்கும் கடமையா வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா
51 சப்செக்ஷன் 11 குறிப்பிட்டிருக்கு. ஸோ இதுல இந்த அடிப்படை கடமைகளோட சிக்னிஃபிகன்ஸ் முக்கியத்துவம் என்னெல்லாம் இருக்கும்? ஃபர்ஸ்ட் அடிப்படை கடமைகளோட ஃபேக்ட்ஸ் பார்த்தோம். அடுத்தது அடிப்படை கடமைகள் என்னென்னு சொல்லிட்டு 11 பார்த்தோம். 11 மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எந்தெந்த சப்செக்ஷன்ல இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, முதல்ல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எதுக்கு அப்படின்னா, இருக்கக்கூடிய குடிமகன்கள் எல்லாமே வந்து ஒரு ரிமைண்ட் பண்ணும். சரியா? அவங்களுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி. உங்களுக்கு இந்த சமூகத்துக்கு உண்டான டியூட்டி. நீங்க சிட்டிசனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சில டியூட்டிஸ் இருக்கு. இந்த நேஷனுக்கு நீங்க பண்ற சில டியூட்டிஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் படிச்சோம்னா, இருக்கக்கூடிய குடிமகனுக்கு வந்து இது ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான் முதல் முக்கியத்துவமான ஒரு விஷயம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டி ரிமைண்ட் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஆஃப் தேர் டியூட்டி டுவர்ட்ஸ் எ சொசைட்டி, ஃபெல்லோ சிட்டிசன்ஸ் அண்ட் நேஷன். இந்திய குடிமக்கள் தங்கள் சமூகம், சக குடிமக்கள் மற்றும் தேசம் மீதான கடமைகளை பார்த்தீங்கன்னா நினைவூட்டும் வகையில இந்த அடிப்படை கடமைகள் அமைந்திருக்கு. தேச விரோதம் மற்றும் சமூக விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக குடிமக்களை எச்சரிக்கிறது. இந்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை பாதிக்கிறதாகட்டும், அப்சர்வ் பண்றதாக, வயலன்ஸ் கிரியேட் பண்றதாகட்டும், விமனோட டிக்னிட்டியை பாதிக்கிற மாதிரி விஷயங்களாகட்டும், என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழலை பாதிக்கப்படுற மாதிரி விஷயங்களாகட்டும், இந்தியாவோட இந்த காமன் பிரதர்ஹுட், ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவத்தை கெடுக்கிற மாதிரி விஷயங்கள், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து வார்ன் பண்ணுது இல்லையா? ஃபண்டமெண்டல் டியூட்டி வார்ன் சிட்டிசன் அகெயின்ஸ்ட் ஆன்டி நேஷனல் அண்ட் ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ். அடுத்ததா ஃபண்டமெண்டல் டியூட்டி குடிமக்களுக்கு இடையே ஒழுக்கம், டிசிப்ளின் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வை ஊக்குவிக்கிறது. இதெல்லாம் அதோட சிக்னிஃபிகன்ஸ். ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க மெயின்ஸ்ல, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டி ஒரு 3 மார்க்லயும் ஒரு 6 மார்க்லயும் வருது அப்படின்னா அழகா ஒரு 4 பாயிண்ட் இங்க இருக்கு, எடுத்து எழுதிடலாம். ஃபண்டமெண்டல் டியூட்டி இன்ஸ்பயர்ஸ் சிட்டிசன்ஸ் அண்ட் ப்ரொமோட் எ சென்ஸ் ஆஃப் டிசிப்ளின் அண்ட் கமிட்மெண்ட் அமௌங் தெம். ஸோ டிசிப்ளினையும் ஒரு கமிட்மெண்ட்டையும் கொண்டு வருது அப்படிங்கிறதும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததா ஒரு சட்டத்தின் அரசியலமைப்பு செல்லுபடியை ஆராய்வதற்கு, இது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டியே ஒன் ஆஃப் தி சிக்னிஃபிகன்ஸா பார்த்தோம். என்ன அப்படின்னா, ஒரு சட்டம் வருது, அந்த சட்டம் செல்லுபடி ஆகுமா, கான்ஸ்டிடியூஷன் படி இது செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிறதுக்கு நம்ம வெறும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸையும் யூஸ் பண்ணிடலாம். அடிப்படை கடமைகளை யூஸ் பண்ணியும் இந்த சட்டம் இந்த அடிப்படை கடமையை வந்து சிந்தசைஸ் பண்ற மாதிரி இருக்கு, அதனால இது செல்லுபடி ஆகும் நீதித்துறையில அப்படின்னு வேலிடேட் பண்றதுக்கு, கான்ஸ்டிடியூஷனை வேலிடேட் பண்றதுக்கும் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். Fundamental duty helps the court in examining and determining the constitutional validity of law. இதே சிக்னிஃபிகன்ஸ் முக்கியத்துவத்தை நம்ம இந்த டிபிஎஸ்பிலையும் பார்த்தோம். சரி, ரெண்டுமே யூஸ் பண்ணி கான்ஸ்டிடியூஷன் வேலிடிட்டி ஆகுதா, இந்த லா வந்து அரசியலமைப்பு படி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நாலுமே பார்த்தீங்கன்னா முக்கியமான சிக்னிஃபிகன்ஸா இருக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு 3 ஏரியா முடிச்சிட்டோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டி 3 முடிச்சிட்டோம். 51A வரைக்கும் முடிச்சிட்டோம். இனி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதான் பாலிட்டிக்குள்ள போறோம். இனி அடுத்தது முக்கியமான ஒரு டாபிக்ஸா எடுத்து பார்ப்போம். பாராளுமன்றத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அடுத்தது. இல்லாட்டி அடுத்தடுத்த கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான டாபிக்ஸ்ல இருந்து எடுத்து அந்த டாபிக்ஸை பத்தி முக்கியமான விஷயங்கள் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த இடங்கள்ல ஏதாவது நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேசஸும் வந்து அந்த இடங்கள்ல நான் தெரிவிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இக்லாஸ் IAS அகாடமி.